வணக்கம் குழந்தைகளே. என்ன குழந்தைகளே, எல்லாம் சோர்வாக இருக்கிறீங்களா? வாங்க வாங்க, பாட்டி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கதையோட வந்திருக்கேன். ஒன்றுபட்டால் வெற்றி நிச்சயம். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. இந்த கதையிலங்க அருண், லியா, பிரவீன் இந்த 3 நண்பர்களும் ரோபோட் செய்யறதுன்னு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்கூலில் நடக்க போகிற ரோபோட்டிக்ஸ் போட்டிக்காக ஒரு சூப்பர் ரோபோட் செஞ்சாங்க. அங்கே ஒரு சின்ன பிரச்சனை. அருண் சொன்னான், நான் எழுதின ப்ரோக்ராம் தான் பெஸ்ட்டுன்னு. லியா சொன்னா, நான் பண்ணின டிசைன் தான் சூப்பர்னு. பிரவீன், நான் கொடுத்த கனெக்ஷன் தான் சரின்னு. இப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. ஒருத்தர் கேட்கவே இல்லை. டெஸ்ட் செஞ்சு பார்க்குற நாள் வந்தது. ரோபோட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அது ஒரு அடி கூட நகரல. 3 பேருக்கும் ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சு. அப்போ லியா சொன்னா, நண்பர்களே, நான் தான் பெருசுன்னு சண்டை போட்டோம். ஆனால் நாம் 3 பேருமே சேர்ந்து வேலை செஞ்சு மட்டும்தான் இந்த ரோபோட்டை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போது லியா சொன்னான், ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பெரிய ஆளுன்னு சண்டை போட்டோம். அதனால தான் ரோபோட் வேலை செய்யலை. ஆனால் நாம் 3 பேரும் ஒன்றா செஞ்சால் மட்டுமே இந்த ரோபோட்டை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னான். மற்ற 2 பேருக்கும் அது சரின்னு தோணுச்சு. அன்னையில இருந்து அவங்க சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்க. வேலைகளை பிரிச்சிட்டாங்க. அருண் ப்ரோக்ராம் கவனிச்சுக்கிட்டான். லியோ டிசைன் பண்ணான். பிரவீன் எல்லா பாகங்களையும் இணைச்சான். இப்போ அவங்க ஒருத்தர் நம்பி ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்க. போட்டி நாள் வந்தது. எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரோபோட்டை ஆன் பண்ணாங்க. இந்த தடவை அந்த ரோபோட் சூப்பராக வேலை செஞ்சுது. எல்லா தடைகளையும் தாண்டி வேகமாக ஓடிச்சு. கடைசியில் அவங்களுக்கு முதல் பரிசும் கிடைச்சது. அவங்களுக்கு பரிசு கிடைச்சதை விட ஒரு பெரிய பாடம் கிடைச்சது. இந்த கதையோட நீதி, தனியாக ஒருத்தர் திறமையாக இருக்கிறத விட எல்லாரும் ஒன்று சேர்ந்தா செயல்பட்டா மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். என்ன குழந்தைகளே, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் பெரிய வெற்றியை அடையலாம். என்ன குழந்தைகளே, நம்ம அடுத்த கதையில் சந்திக்கலாமா? பாட்டி கதைகள்.